இந்த சக்கரவள்ளி கிழங்கு சீரீஸில் சீஸ்னலாக கிடைக்கிற சக்கரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி எப்படி ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. இங்கே பயன்படுத்தியிருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும், அதிகப்படுத்தாது. முக்கியமாக இங்கே சக்கரவள்ளி கிழங்கை நான் ஃபர்மெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது என்னோடய பயோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எப்போதுமே நம்ம உணவில் புரதச்சத்து சேர்க்கறது ரொம்ப முக்கியம். இங்கே நான் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மஞ்சக்கருவையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் வெள்ளைக்கரு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரி உணவு பதார்த்தங்களில் கேரட், பீன்ஸ் இதை மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். இதை தவிர கொத்தவரங்காய், அவரைக்காய், முருங்கைக்கீரை, பசலைக்கீரை இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன். இதோட நன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவாகவும் இருக்கும், நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கும். கொத்தவரங்காய் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகர் லெவலை அதிகப்படுத்தாது, டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி வெஜிடபிளும் கூட. அது எப்பெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு இல்லை முருங்கைக்கீரை சமைக்கிறீங்களோ அப்போ இதை நெய்யோடு சேர்த்து சமைங்க. அப்போ தான் இதில் இருக்க ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸும் மினரல்ஸும் பாடியில் பெட்டராக அப்சார்ப் ஆகும். ஏன்னா நெய்யில் இருக்க ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த உணவில் இருக்கிற ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் மினரல்ஸை நம்ம பாடியில் பெட்டராக அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும். எப்பொழுதுமே ஒரு உணவை எப்படி எதோடு சேர்த்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம். அதை பொறுத்து தான் அந்த உணவு மிக சிறந்த ஆரோக்கியமான உணவாக மாறும். இது ஒரு வெல் பேலன்ஸ்ட் பவர் பேக் ரெசிபி. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டேவே ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு நல்ல ஹெல்தியான ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம்.